வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் களம் பயங்கர சூடு பிடிச்சிட்டு இருக்கு. நட்சத்திர வேட்பாளர்கள் முதல் கொண்டு எல்லா வேட்பாளர்களுமே ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமே போயிட்டு வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை செலுத்துறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆனா நம்ம தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரையுமே நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துவோம். லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்டா நோட்டா போட்டு இருக்கும், எக்ஸுங்கிற ஒரு குறியீடு போட்டு இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லைன்னா யாரையுமே பிடிக்கலைன்னா நோட்டாவை செலுத்துவோம். இந்த முறை எப்போ வந்துச்சுன்னா 2013 இருந்து தான் இந்த முறை பின்பற்றப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி. ஏன் இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நான் என்னுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக செலுத்தணும். ஆனால் எனக்கு யாரையுமே பிடிக்கலைங்க. அது எல்லாருமே ஏதோ ஒரு காரணம், ஒன்று குற்ற பின்னணி இல்லை தகுதியற்றவராக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா, யாரையுமே பிடிக்காத பட்சத்தில் கண்டிப்பாக என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றணும்னா நான் நோட்டாவுக்கு செலுத்திட்டு வரலாம். அதற்காக தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஒருவேளை நிறைய பேர்த்துக்கு நோட்டாவே விழுந்துருச்சு, நிறைய ஓட்டு நோட்டாவே விழுந்துருச்சு, அதாவது 50% மேலே பார்த்தீங்கன்னா நோட்டா விழுந்துருச்சு அப்படின்னா தேர்தலை ரத்து பண்ணிடுவாங்களா அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அப்படி ரத்து செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நோட்டாவுக்கு அடுத்தது யார் அதிகமான வாக்கு பெற்றிருக்காங்களோ அவங்கள வெற்றின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த முறை சரியா தப்பான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா 50% மேலே ஒருத்தர் யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த இருக்கவங்கள வெற்றின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுற விஷயம் கரெக்டாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நான் லாஸ்ட் 2021 எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு நோட்டாவுக்கு விழுந்திருக்குங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அத்தனை பேர், அப்போ 3 லட்சம் பேருக்கு வந்து யாரையுமே பிடிக்கலன்னு தானே அர்த்தம் தமிழ்நாட்டில் அந்த வேட்பாளர்கள் நின்றவங்க. இது வந்து தமிழ்நாடு முழுசும் சேர்த்து நான் சொல்கிறேன். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வருஷம் நோட்டா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய புதுமுகங்கள், நிறைய புது கட்சிகள், புதிய கூட்டணிகள்லாம் உருவாகிருக்கு. ஸோ நோட்டா இந்த வருஷம் கண்டிப்பாக கம்மியாக தான் விழும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஓட்டு பர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கணிப்பு. நம்மளுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக ஆற்றணும். எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போடணும். 100% இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஓட்டு வரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம். தேர்தல் கமிஷனுடைய விருப்பமும் அதுதான். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.